வணக்கம். என்னுடைய பண்ணையை சுற்றியுள்ள ஆ அதுவும் என்னோட பண்ணை பின்பகுதியில் உள்ளவர்கள்ல, ஆ இந்த சீமக்கருவல காடுன்னு சொல்ற கண்மாய பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து கண்மாய் 99 ஏக்கர் ஆ கண்மாய். இந்த கண்மாய வச்சு யார் யார் என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 போகம் ஒரு போகம்னு சொல்கிற ஒரு முறை மட்டும் விவசாயம் பண்ணுற நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் வந்து இருக்காங்க. அதற்கடுத்து தண்ணீர் இருந்ததுன்னா பருத்தி வந்து நடவு பண்ணுவாங்க. வேணாம், இப்போ வந்து இந்த கண்மாயை வச்சு விவசாயம் செய்கிறது மிக மிக குறைவு. முதல் காரணம் வந்து காட்டுப்பன்றிகள் இங்கே வந்து கொஞ்சம் அதிகம். 2வது புள்ளிமான் சொல்கிற மான் வந்து கொஞ்சம் அதிகம். மயில்களும் இருக்குது. இப்போ இந்த சீமக்கருவல காடு வந்து அழிச்சிட்ருக்காங்க. அதாவது வேரோட பிடுங்கி எரிச்சிட்ருக்காங்க. வேரோட பிடுங்கிறாங்க. இப்போ எரிச்சிட்டாங்கன்னா அதற்கடுத்து வந்து என்ன ஆகும்னா, சுமார் ஒரு 5லேருந்து 7 வருடம் கழிச்சு திரும்ப சீமக்கருவல வந்து முளைச்சிரும். அந்த நேரம் வந்து இப்போ இந்த பிடுங்குற நேரத்திலேயே மரக்கன்றுகள் வந்து நம்மள மாதிரி என்எஸ்எஸ் நம்மள இயற்கை ஆர்வலர்கள்லாம் மரக்கன்றுகள் வந்து அதிகமாக வந்து நட்டு வச்சோம்னா, பின்னாடியே வச்சோம்னா, நல்ல அருமையான நம்ம இந்த சீமக்கருவல விலைக்கு விற்றதை காட்டிலும் சுமார் 5லேருந்து 10 மடங்கு வந்து அதிகமாகவே அந்த டிம்பர் மரத்துலேருந்து கிடச்சிரும். ஏன்னா எதற்காகனா, இது மிக மிக வளமான மண்டல் மண். அந்த மண்டல் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஈரம் அதிகமாக தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வகையான மரங்கள் இருக்குது. அதுவும் விலை மதிப்புள்ள நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சோம்னா, அதுவும் இந்த கண்மாய் வந்து எப்படின்னா, அதையும் சொல்லிடுறேன். இந்த கண்மாய் வந்து சிறிய சிறிய ஓடைகள்லாம் சேர்ந்து வந்த இடம் தான் இந்த கண்மாய். இது மழை தண்ணியிலேருந்து வந்த தண்ணீரை சேமிக்கிறது மட்டும்தான். இது ஒன்றும் ஆற்று பாசனமோ அல்லது வேறு வகையான நீர்ப்பாசனம்லாம் கிடையாது. சிறிய ஓடைகள், வானத்திலேருந்து மழை பெஞ்சு ஓடையில் தண்ணீர் சேமிந்து அந்த ஓடையிலேருந்து அரைச்சிட்டு வந்து இந்த கண்மாயில் வந்து சேமிக்கும். அதற்கடுத்து இதில் நிறைஞ்ச பிறகு வேற ஒரு பகுதியில் வந்து வெளியே போகும். இப்படி தான் இந்த கண்மாய் இப்போ கொஞ்சம் சமப்படுத்தாமல் இருக்காங்க. அதாவது முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. சரி, இந்த மண்ணை பற்றி பார்த்துருவோம். நம்ம இப்போ பொதுவாக வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து நம்ம உயிர் உரங்கள், அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்து உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நிலை பேரூட்டச்சத்து உரங்கள் அப்படின்னு சொல்லி, அதேமாதிரி முதல்நிலை பேரூட்டச்சத்து உரங்கள் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து ஏகப்பட்டது வாங்கி போடுறோம். அதே மாதிரி மண்ணை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புதிய விவசாயிகளும் மண்ணை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு வந்து நம்ம செலவு பண்ணுறோம். மண்ணுக்காகவே செலவு பண்ணுறோம். வளமான மண் இல்லை அப்படின்னு. ஏன்னா வளமான மண்ணாக இருந்த பூமியை வந்து விலை அதிகமாக சொல்லுவாங்கன்னு, நம்ம விலை குறைவாக இருக்கிற பூமியை வந்து நம்ம விலைக்கு வாங்கிட்டு அதை மண்ணை மாற்றுறோம்னு மாற்றிக்கிட்டே பல கோடி வந்து பல லட்சம் தான் அதிகமாக வந்து மண்ணுக்கு செலவழிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி வண்டல் மண்ணை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தினா, இந்த மாதிரி கண்மாயில் கரை ஓரங்கள்லாம் நல்ல வளமான மிகவும் விலை உயர்ந்த மரங்களான, அதாவது நிறைய மரங்கள் சொல்லலாம். ஏன் மகாக்கனியே தாராளமாக வைக்கலாம். மகாக்கனி, ஆப்பிரிக்கன் மகாக்கனி, நீர் மருது, இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போகிறதாம். தேக்கு வகைகள் வந்து வைக்க முடியாது. நீர்நிலைகள் அதாவது இருக்கிற இடத்துல வந்து வைக்க முடியாது. அது சரளை பூமி தான் தேவை. இப்படி ஒவ்வொரு மரங்களும் அதுக்கு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அப்படி மரங்களை வச்சுக்கிட்டே போனோம்னா, வேப்ப மரம், வாகை மரமும் நல்ல சிறப்பாக வந்து வரும். நீர் மருது, இப்படி இலுப்பை மரம், இப்படி இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கிட்டே போனோம்னா, இது வந்து அதிகமான டிம்பர் மரங்களை வச்சா, இவங்க 7 வருஷத்தில் வட்டி கிராமத்துக்கு வருமானம் வருதுன்னா, இது 14 வருடத்தில் அதுவும் தகுந்த இடைவெளி, அதாவது சிலர் சொல்லலாம் 10 அடி, 15 அடி, 20 அடி இடைவெளி எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ, 2 பக்கம் காற்றோட்டம் வரும், வேர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக வந்து போகுதோ, அதுக்கேற்ற மாதிரி மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருத்து ரொம்ப வேகமாகவே பெருக்கும். அதுலேயும் இது பல வருடங்கள் வந்து நல்ல வளமான பூமி. மக்குகள், அதாவது சீமக்கருவலை மற்றும் ஆடுகள்லாம் அதிகமாக வந்து உள்ளே மேய்ஞ்சு, ஆட்டுச்சாணங்கள்லாம் அதிகமாக வந்து உள்ளே இருக்கும். அதனால் பலமான பூமி. அதனால் மரங்கள் வந்து வேகமாக வந்து பெருக்கும். அந்த வேகமாக பெருக்கிறதுனால கிராமத்துக்கு மட்டும் இல்லை, இந்த இயற்கை சூழ்நிலைக்கு இயற்கைக்கும் பெரிய கொடையாக வந்து இருக்கும் அந்த மரங்கள்லாம். இதை எடுத்து நடத்துறதுக்கு தான் தகுந்த இது இல்லை. என்னுடைய பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த நிலம் வந்து இந்த சீமக்கரை வந்து
கொஞ்சம் சிறுசா தான் இருந்துச்சு. வேணா இப்போ பார்த்தோம்னா பெருசாயிருச்சு. அதை இப்போ அறுவடை பண்றாங்க. என்னுடைய பண்ணைய ஆரம்பிக்கும்போது முதல் 2 வருடம் வந்து ஓரளவு பண்ணையில வந்து லாபம் நல்லா கிடைச்சு. ஏன் மிளகாய் இலையெல்லாம் பார்த்தோம்னா, எனக்கு ஒரு 60 சென்ட் முதல்ல 30 சென்ட்ல பயிர் செஞ்சோம். 2வது 60 சென்ட். அப்படி அந்த முதல் 30 சென்ட்லயே எனக்கு அந்த வருடம் வந்து ஆ குழுவுல சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல வருமானம் வந்து நல்லா கிடைச்சு. ஆ நல்ல லாபம் கிடைச்சு. அதற்கு காரணம் வந்து வனவிலங்குகள் அந்த நேரம் சேதம் இல்ல. இப்ப இந்த வருடம் வந்து இந்த சீமக்கருவேலலாம் ஃபுல்லா வெட்டிட்டாங்கன்னா, அடுத்த வருடம் வந்து நல்ல அதாவது அடுத்த 2 வருடம் வந்து நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். காரணம் என்னன்னா, இதுல வந்து காட்டுப்பறவைகளோ, மான்களோ வேற பக்கம் வந்து நகர்ந்து போயிரும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கண்மாயை சுற்றி 4 பக்கமுமே 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர் சரவுண்டிங்லயே 4 பக்கமுமே 4 கிராமம் தான் இருக்கு. அதுக்காக கரை ஓரத்திலேயே கரைய விட்டு அவுட்டர்ல மேட்டு பகுதியில தான் இருக்கு. இந்த கண்மாய் நிறைஞ்சாலும் அந்த கிராமத்தெல்லாம் எதுவும் சேதமா அந்த மாரி கிராம மக்களும் இந்த இத வந்து பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் அதாவது எல்லாமே 4 பக்கமே 4 ஊர் இருக்கு. சின்ன ஒரு 25 கிராமம் 25 வீடு இருக்க ஊரு, ஒரு 50 வீடு இருக்க ஊரு, ஒரு 100 ஒரு 200 வீடு இருக்க இப்படி வீடு இருக்கிற ஊர் தான் அதிகமா வந்து இருக்கு. இப்ப இந்த மண்ண பத்தி பேசுறதுன்னா, நம்ம கார்ப்பரேட்ல நம்ம பெரும்பாலும் இந்த உயிர் உரங்கள், மற்ற நுண்ணூட்ட உரங்கள்லாம் வாங்குறதெல்லாம் கார்ப்பரேட்ல வாங்குறோம். இது வந்து இந்த மண்ல வந்து அதிகமான மண் இருக்கும். அதேமாரி வண்டல் மண்லயே 2 வகையான வண்டல் மண் உண்டு இருக்கு. ஒண்ணு வந்து பெருவெட்டு மண்ணு, இன்னொன்னு சிறு குறு வண்டல் மண். அந்த சிறு குறு வண்டல் மண்ல தான் நம்ம மண்பானை வந்து செய்வாங்க. மண்பானை செய்யும் தொழிலாளர்களும் இந்த அந்த கண்மாயிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. அவங்களும் அந்த குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் இந்த அதாவது ஆ உ ஆ சான்றிதழ் வாங்கி தான் மண் எடுக்கிறதுக்கு சான்று வாங்கி, பராதுக்கு எடுத்து மண் எடுத்து, அவங்க வந்து அந்த சுவாமி சிலை, இந்த மாரி ஒரு சில சிலைகள்லாம் செய்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. அத சீசன்ல மட்டும் தான் பண்றாங்க. மத்த நேரம் வந்து அவங்களுக்கு தொழில் ஓடுறதில்ல. அதனால மற்ற வேலைய பார்த்துக்கிறாங்க. இப்ப இந்த மண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். சீமக்கருவேல புடுங்குன உடனேயும், அதாவது வேரோட வந்து புடுங்குறாங்க. வேரோட புடுங்கி சில மாதங்கள்லயே, அதாவது சாரி சில சில மாதங்கள்லயே எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. அதாவது காரணம் என்னன்னா, அந்த சீமக்கருவேல விதை வந்து கீழ விழுந்து, ஒரு விதை விழுந்துச்சுன்னா, அதுல 7 விதை, 8 விதை 8 செடி வந்து முளைச்சிருது. 7 முதல் 8 விதை. அந்த எல்லாமே முளைச்சு எல்லாம் புதர் காடா மாறிடுது. அதுவும் ஜேசிபி வச்சு வேர வந்து தோண்டிடுறாங்களா, வேர தோண்டுன உடனே நல்லா உழவு போட்ட மாரி ஆயிருது. அதனால திரும்ப புது சீமக்கருவேல விதை வந்து நல்ல ஆழத்துக்கு வந்து போற மாரி ஆயிருது. அப்படி போய் புதர்க்காடா திரும்ப மாறிடுது. இப்படி புதர்க்காடா மாறிச்சுன்னா, திரும்ப 2, 3 வருடத்திலேயேவும் ஆ மனிதர்கள் மட்டும் இல்ல, வனவிலங்குகளே உள்ள போக முடியாத அளவுக்கு புதர்க்காடா வந்து இருக்கும். பிறகு ஒரு 7, 8 வருடம் கழிச்சு இந்த மாரி இப்ப என்ன மாரி பார்த்துருக்கோமோ, இந்த மாரி வந்து மாறிடும். இப்படி வரிசையா மாறி இந்த 99 ஏக்கர்ல சீமக்கருவேல கிடைக்கிற வருமானத்த காட்டிலும், நம்ம அதாவது இந்த அதாவது இத வந்து அம் நல்ல திறன்பட நல்லா எடுத்து நடத்தி பண்றோம்னா, இதுல நல்ல டிம்பர் மரங்கள் விலையுயர்ந்த டிம்பர் மரங்கள்லாம் வச்சோம்னா, அத காட்டிலும் 10 மடங்கு மேல 5லேருந்து 10 மடங்கு மேல நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் குழுவுல சொல்றது அது நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அது வந்து தனிப்பட்ட பதிவு. ஏன்னா இது என்னோட சொத்து கிடையாது. என்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனால அந்த விலைய வந்து நான் சொல்ல முடியாது. அது வந்து தனியா நம்ம குழுவுல பேசும்போது நம்ம பேசிக்கிறோம். இந்த மண்ண பத்தி இப்ப நம்ம விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த மாரி மண்ண பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அதே மாரி இந்த நிலத்தை சுற்றி, இந்த கண்மாயை சுற்றி அரசு புறம்போக்கு இடங்கள் வந்து மிக அதிகமாவே இருக்கு. காரணம் வந்து என்னன்னா, ஆ அந்த காலத்துல இருந்தே குளம், குட்டைகள் எல்லாமே நீர்நிலைகள்லாம் இருக்கிறது பகுதி இங்க தான். பெரும்பாலும் நீர்நிலைகள் அதிகம் இருக்க அரசும் புறம்போக்கு இடத்துல பெரும்பாலும் இந்த கடைசி ஒரு ஒரு 40, 50 வருடத்துல வந்து என்ன வருது? அரசு நிறுவனங்கள், அரசு ஆ ஆ நிறுவனங்கள் அது சம்மந்தப்பட்டது அதிகமா வந்து வருது. அது பிற்காலத்துல இந்த பகுதியில வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு.